Western Ghats, Pollachiil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. அந்த நீதிபதியை பத்தி யாராவது ஏதாவது குறை சொன்னீங்கன்னா தொலைச்சிருவேன் என்று இந்த அரசாங்கமும் காவல்துறையும் துரத்தி கைது பண்ணாங்க. தேடி கைது பண்ணாங்க. அது அதை விட அந்த நீதிபதிக்கு பாதுகாவலர்கள் போல யாரேனும் ஏதேனும் அந்த நீதிபதி குறித்து குறை சொன்னா செந்தில்குமார்ங்கிற பேர்ல வேற யாரையாவது நீங்க திட்டினா கூட பிடிச்சி உள்ள போட்டுருவேன் என்கிற அளவில் இவங்க நடவடிக்கைகள் இருந்தது. அதை அவர்கள் தவிர்த்திருக்கலாம். அதுக்கு அவங்க சொல்ற காரணம் வந்து காவல்துறை தான் எங்களை வந்து நீங்க இந்த இடத்த விட்டு சென்று விடுங்கள், இங்க இருந்தா பிரச்சனை பெருசாயிடும் சொன்னாங்க. காவல்துறை அப்படித்தான் சொல்லுவாங்க. அவர்களுக்கு அவர்கள் சுயநலமும் அரசாங்கத்துக்கு மேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க கேட்பாங்க. ஆனா அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்? இல்ல நான் போக மாட்டேன், இந்த இடத்துலயே நான் மறியல் பண்றேன். யார் இந்த கூட்டத்துல புகுந்து கலாட்டா பண்ணது? செந்தில் பாலாஜி ஆட்கள் தான் கலாட்டா பண்ணிட்டாங்க, அவங்கள கைது செய்யுங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் பேசாத ஒரு விஷயம் 16 நாள் நாங்கள் அமைதியாக வரோம், துக்கம் அனுசரிக்கிறோங்கிறாரு. மக்களை சந்திக்கிறதுக்கு கூட இப்படி ஒரு சூழ்நிலை தான் வந்து நிலவிட்டு இருக்குது. இல்லை, மக்களை சந்திப்பதற்கு பாதிப்பு ஏற்பட்ட பொழுது போய் பார்த்துருக்கோம். அப்போ ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் இனிமேல் எல்லாரும் 16 நாள் கழிச்சு போனால் போதும் என்று இவர்கள் ஒரு புது கைட்லைனை வந்து உருவாக்குறாங்க. அடுத்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக விஜய்க்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டி விஜயை அவர்களோட கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும். ஆனால் பாஜக அவர்களை எடப்பாடி அவர்கள் கலட்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா பாஜக என்ன சொன்னாலும் வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் கேட்கிறாருங்கிற ஒரு விஷயம் தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதுலேருந்து வெளியே வருவாரா? அவர் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த நேரத்திலையும் தன்னுடைய சுயநலத்துக்காக எதையும் செய்வார். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் விஜயோட கூட்டணிக்காக எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறது. ஆனால் நீங்க சொல்றீங்க இல்லையா, எடப்பாடி தான் அதிமுகவின் முகம்னு ஏத்துக்கலாம். எப்பன்னா இந்த முறை தேர்தலில் தனிப்பட்ட முறையில அதிமுக 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆளுகிற வாய்ப்பை ஆட்சி அமைத்தால் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் முகம்னு எடுத்துக்கலாம். மாதாந்திர அறிக்கையை கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. அப்ப எத்தனை மாசத்துக்கு இந்த கேஸ் நடக்கும்? மாதாந்திர அறிக்கைனா வருஷ கணக்கில் நடக்கணும் இல்ல? அப்ப எத்தனை மாதங்கிற கணக்கே இல்லாம போகுது. அப்ப எனக்கு என்னவோ அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் 27 வர வரைக்கும் இந்த கேஸ் இந்த வழக்க காமிச்சே விஜய வரலன்னா நீங்க தான் காரணம்னு பிடிச்சி உள்ள போட்டுருவேன் என்று கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு பாஜக சிபிஐயை பயன்படுத்தி கொள்ளும். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக அதிமுகவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாட்டினோட ஒரு மூத்த அரசியல் தலைவருமாக இருக்கக்கூடிய கேசி பழனிசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், ஒட்டுமொத்த தமிழகத்தை மட்டுமல்ல உலகளவில் ஒழிக்கிய ஒரு சம்பவம் வந்துட்டு கரூர் சம்பவம். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து வந்துட்டு மதுரையிலும் வழக்குகள் பதியப்பட்டது, இங்கே சென்னையிலையும் வந்துட்டு நீதிமன்றத்தில் வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் சென்னை நீதிமன்றம் ஏன் இதை எடுத்துக்கொண்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியதோடு சிபிஐ விசாரணை தாவேகா தரப்பில் கேட்கப்பட்டது தமிழக வெட்டுக்கழகத்தின் சார்பாக. அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு ரஸ்தோகி தலைமையில் ஒரு தனி ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. இப்போது முன்னாள் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில். எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பினோட அடிப்படையை? மதுரை உயர்நீதிமன்றத்தில் கரூர் காவல்துறையினர் இந்த வழக்கை விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால சிபிஐ விசாரணை தேவையில்லை. கரூர் காவல்துறையினர் சரியான கோணத்தில் சரியான திசையில் இந்த விசாரணையை எடுத்து செல்கிறார்கள். அதனால சிபிஐ தேவையில்லை, சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று டிவிஷன் பெஞ்ச் ஒரு உத்தரவு போடுறாங்க, மதுரை நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச். ஆனால் அதற்கு நேர் எதிராக சென்னையில் உத்தரவு கரூர் காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லை, அதனால இந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும். ஏன் அந்த பஸ்ஸை விஜய் பயணம் செய்த அந்த பஸ்ஸை நீங்க பறிமுதல் செய்யலை, அந்த பஸ்ஸில் அடிச்சு விழுந்தவங்க அதுக்கு ஏன் ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு செய்யலை என்று ஒரு எஸ்ஐடி போடுறார். வழக்கமாக நீதித்துறையில் தனி நீதிபதியை விட டிவிஷன் பெஞ்ச் 2 பேர் அமர்வு உயரியது. கண்டிப்பாக. அப்போ 2 பேர் அமர்வு கரூரில் சரியாக வழக்கு விசாரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி சிபிஐ வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம்
இவர் கரூர் சரியா விசாரிக்கல இப்போ காவல்துறையினர்னு சொல்லி அதை ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதுங்கிறது தவறான விஷயம். அடுத்து கரூர் மாவட்டம் மதுரையில் உயர்நீதிமன்றத்துக்கு உட்பட்டது. அந்த வழக்கை சென்னையில் ஒரு பொதுநல வழக்கு, இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு எஸ்ஓபி போடணும்னு கேட்குறார். அந்த வழக்கில் இவர் நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் இது உத்தரவை கொடுத்திருக்கிறார். அடுத்து விஜய் அதில் ஒரு பார்ட்டியாவே இல்லை, ஆனால் அவர் குறித்த கருத்துக்களை, அரசியல் ரீதியான கருத்துக்களை, அரசியலுக்கு அவர் தகுதியற்றவர் என்கிற வகையில் தெரிவித்திருக்கிறார். இது எல்லாமே அந்த நீதிபதி ஒரு ஓவர் ரீச். ஆனால் அதெல்லாம் விட அந்த நீதிபதியை பற்றி யாராவது ஏதாவது குறை சொன்னீங்கன்னா தொலைச்சிருவேன் என்று இந்த அரசாங்கமும் காவல்துறையும் துரத்தி கைது பண்ணாங்க, தேடி கைது பண்ணாங்க. அது அதை விட இன்னும் சொல்ல போனா இந்த அரசாங்கமே, தமிழ்நாடு அரசாங்கமே மதுரை பெஞ்ச் இப்படி கொடுத்திருக்காங்க 2 நீதிபதிகள். அதனால நீங்க இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். நீங்க இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க கூடாதுன்னு இவங்க சொல்லியிருக்கணும், அல்லது இவங்க அப்பீல் போயிருக்கணும். அந்த நீதிபதி இவர்கள் ஆட்சேபனையும் மீறி கொடுத்தால் இவங்க அப்பீல் போயிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த நீதிபதிக்கு பாதுகாவலர்கள் போல யாரேனும் ஏதேனும் அந்த நீதிபதி குறித்து குறை சொன்னா செந்தில்குமார்ங்கிற பேர்ல வேற யாரையாவது நீங்க திட்டினா கூட பிடிச்சி உள்ள போட்டுருவேன் என்கிற அளவில் இவங்க நடவடிக்கைகள் இருந்தது. அது உச்ச நீதிமன்றத்தை வெகுவாக ஒரு தவறான நடைமுறையில் அந்த உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க என்கிற பார்வையை செலுத்தி இருக்கிறார் தமிழ்நாட்டில். அதனால உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த பார்வை மிக சரியானது. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் சார்பாக நடந்த கூட்டங்களோ இல்லை நிறைய விஷயங்களை இது போன்ற சம்பவங்களாக நடந்தேறியது. ஆனால் எந்த அரசியல் கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் தலைமுறை வாழ்க்கைக்குள்ளே போனதே கிடையாது. ஒரு அரசியல் இயக்கமாக விஜய் கட்டமைச்சிருக்காரு. தன்னை ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணி தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் தலைமறைவுங்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசியல் பார்க்காத ஒரு புதுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே அவர்கள் தவிர்த்திருக்கலாம். அதுக்கு அவங்க சொல்ற காரணம் காவல்துறை தான் எங்களை நீங்க இந்த இடத்த விட்டு சென்று விடுங்கள், இங்க இருந்தா பிரச்சனை பெருசாயிடும்னு சொன்னாங்க அப்படின்னு. காவல்துறை அப்படித்தான் சொல்லுவாங்க. அவர்களுக்கு அவர்கள் சுயநலமும் அரசாங்கத்துக்கு மேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க உத்தரவு போடுறாங்க கேட்பாங்க. ஆனா அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்? இல்லை நான் போக மாட்டேன், இந்த இடத்துலயே நான் மறியல் பண்றேன், யார் இந்த கூட்டத்துல புகுந்து கலாட்டா பண்ணது? செந்தில் பாலாஜி ஆட்கள் தான் கலாட்டா பண்ணிட்டாங்க, அவங்கள கைது செய்யுங்க. ஒருவேளை இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் இந்த தவறுகளுக்கு நாங்க காரணம் இல்லை, யார் காரணமோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இல்ல காவல்துறை சரியாக பாதுகாப்பு கொடுக்கல, அப்ப இந்த பாதுகாப்பு சரியாக கொடுக்காத காவல்துறையை கண்டித்து நாங்கள் இங்கேயே ரோடு மறியல் பண்றோம் என்று இருந்திருக்கணும். போலீஸ் போக சொன்னாங்க, நாங்க போயிட்டோம். அது ஒரு சரியான அரசியல் அணுகுமுறை அல்ல. முன்ஜாமீன் கேட்டோம், முன்ஜாமீனே அப்ளை பண்ணிட்டாங்க. ஆனா அதை ஒரிஜினா மட்டும் டெல்லி போயிட்டு வராது எல்லாருக்குமே தெரிஞ்சு. ஆனா கட்சியினோட பொதுச் செயலாளர் எங்க இருக்கிறாரு? சபரீசனோட ஆதரவு. திமுகவுக்கு நீங்க இவ்வளவு பாருங்களேன், ஆனந்த் மீது வழக்கு, அவரை தேடுறாங்க. நிர்மல்குமார் மீது வழக்கு, அவரை தேடுறாங்க. ஆனா இதே ஆதவ் மேல சென்னை இந்த நீதிபதி, திமுக போற்றி புகழ்கிற நீதிபதி சென்னையில ஒரு உத்தரவு போடுறாரு. அதாவது அந்த இதுக்கு அந்த தேச பாதுகாப்புக்கு எதிராக அவர் ட்வீட் பதிவு பண்ணியிருந்தார், எக்ஸ்ல பதிவு பண்ணி. அதுல நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னு கேட்கறாங்க. நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனா அவர் சுதந்திரமா தான் இருக்காரு. இப்பவும் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. சிபிஐக்கு மாற்றப்பட்ட வழக்குல அது இல்ல, அது தமிழ்நாடு போலீஸ் கிட்ட தான் இருக்குது. அது அதுக்கும் கரூர்ல நடந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கரூர் சம்பவம் மட்டும்தான் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஆனா இவர் போட்ட அந்த ட்வீட் இருக்கு இல்லையா, தேச பாதுகாப்புக்கு எதிராக பேசியது ட்வீட், ஒரு கலவரத்தை தூண்டுறதாக ஒரு ட்வீட், அதை விசாரிக்கிற அதிகாரம் தமிழ்நாடு போலீஸுக்கு. ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவர் சுதந்திரமா இருக்கிறாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார், எல்லாமே. அவர் விஜய்க்கு ஒரு கருப்பு ஆடாகவும், ஆளுகிற திமுகவுக்கு ஒரு சாதாரண உறவு சொல்லக்கூடியவராகவும் இருக்கிறார்.
அவரே ஒரு பேட்டியில் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் 16 நாள் துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் தான் போய் சந்திப்போம் அப்படிங்கிறாரு. இது ஒரு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் பேசாத ஒரு விஷயம். 16 நாள் நாங்கள் அமைதியாக வரோம், துக்கம் அனுசரிக்கிறோங்கிறாரு. அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு கூட இப்படி ஒரு சூழ்நிலை தான் வந்து நிலவிட்டு இருக்குதாங்க சார். இல்லை, மக்களை சந்திப்பதற்கு பாதிப்பு ஏற்பட்ட பொழுது போய் பார்த்துருக்கணும். அப்போ ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் இனிமேல் எல்லாரும் 16 நாள் கழிச்சு போனால் போதும் என்று இவர்கள் ஒரு புது கைட்லைனை வந்து உருவாக்குறாங்க. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னால் விஜய் மீதான எந்த ஒரு இடத்துலையும் அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு அரசு தரப்பை தாண்டி ஒரு தலைவராக விஜய் வந்து நிறைய இடங்களில் நின்றுருக்கலாம். அதை விஜய் செய்ய தவறினான்னு ஒரு சில அரசியல் இயக்கங்கள் சொன்னாலும் இபிஎஸ் அவர்கள் சைடில் இருந்துட்டு வந்து இது வரைக்கும் விஜய்க்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வரவே இல்லை. விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு. அவர் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறாரு, வாகன பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது தாவேக்காவினுடைய 2 கொடிகள் அசைக்கப்படுது. இப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி வந்துட்டு இபிஎஸ் பேச்சு இருக்குது. எடப்பாடி அதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா தலைமை எடுக்கிற முடிவுக்கு தான் அவர் விஜயோட ரசிகர்களாகட்டும் அல்லது விஜயை ஆதரிப்பவர்களாகட்டும் கட்டுப்படுவாங்க. சும்மா இவரா வந்து ஒரு 2 பேரை கொடியை காட்ட சொல்லி அதுல இவர் உள்ள மகிழ்ந்து அதை பாராட்டி பேசி அது வந்து பலன் கொடுக்காது. அடுத்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக விஜய்க்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டி விஜயை அவர்களோட கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும் என்பது அவர்களது பார்வை. எடப்பாடி பழனிசாமிக்கு முடிஞ்சா பாஜகவை கலட்டி விட்டுறலாம், முடியலன்னா பாஜகவோட சேர்த்தாவது விஜய கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும், வந்தா நம்ம முதலமைச்சர் ஆகலாம் என்று அவருக்கு ஒரு ஆசை. தவறு இல்லை, அது விஜய் ஒத்துக்கிறார். விஜய் சிஎம் கேண்டிடேட்டா தாவேகாவும் அதிமுகவும் இணைந்து எப்படி விஜயகாந்தும் ஜெயலலிதாமாவும் அப்ப 2011 தேர்தலை சந்திச்சாங்களோ ஒரு பெரிய வெற்றி சந்திச்சா பெரிய வெற்றி பெறலாம், 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறலாம். ஆனால் பாஜகவோடு சேர்த்து அந்த கூட்டணியில் விஜய் சேர்ந்தா அதோட அவருக்கு அரசியல்ல அழிவு நிச்சயம். பாஜகவை பத்தி இவர் கொள்கை எதிரின்னு பேசியிருக்கு. இவர் கட்சி துவக்கியதே என்ன பாயாசமானெல்லாம் கேட்டார்ல, பாசிசம் பாயாசம்லாம் பேசினார். அதுல இருந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அவருடைய நிலைப்பாடு என்பது பாஜகவுக்கு எதிரானது. நிச்சயமாக எனக்கு இருக்கிற நம்பிக்கை பாஜகவோட அவர் போக மாட்டார். ஆனா பாஜக அவர்களை எடப்பாடி அவர்கள் கலட்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாங்க. ஏன்னா பாஜக என்ன சொன்னாலும் வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் கேட்கிறாருங்கிற ஒரு விஷயம் தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதுல இருந்து வெளியே வருவார் அவர் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த நேரத்திலையும் தன்னுடைய சுயநலத்துக்காக எதையும் செய்வார். இப்ப சசிகலா குனிந்து நிமிர்ந்து எப்படியெல்லாம் தவழ்ந்தார்னு தெரியும். மோடி கூட தென்னிந்தியாவின் முகம்னு மோடி இவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு சொல்றாரு, வெளியில வந்து 2 நாள்ல கூட்டணி இல்லைன்னு சொல்லி அறிவிக்கிறாரு போறாரு. அதனால அவர்கிட்ட வந்து தன்னுடைய சுயநலத்தை தவிர ஒன்றும் கொள்கை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சார், கட்சி விட்டு விலகி இருக்கக்கூடிய டிடிவி இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய தலைவர்கள் ஒருங்கிணைக்கிற முயற்சியெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க. கட்சி ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவாக இருக்கணுங்கிற முயற்சியெல்லாம் எடுத்தீங்க. ஆனால் எந்த வகையிலையும் அது பலனளிக்கவில்லை. இபிஎஸ் தான் அதிமுகவினுடைய முகமாக மாறி நான் தான் கட்சி, நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு, என்னை தவிர்த்துட்டு எதுவுமே இல்லைங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறார். இந்த போக்கு வந்து அதிமுக எங்கெல்லாம் சிதறியதோ அன்ற அதிமுகவுக்கு வந்து வெற்றி கிடைச்சதே இல்லை. வரலாற்று ரீதியாக சேர்ந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றி அப்படிங்கிற சூழ்நிலை எல்லா காலகட்டங்களையும் பழிச்சிருக்குது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் மூத்த அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் விஜயோட கூட்டணிக்காக எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ அலையிற பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எடப்பாடி தான் அதிமுகவின் முகம்னு ஏற்றுக்கலாம். எப்போன்னா இந்த முறை தேர்தலில் தனிப்பட்ட முறையில் அதிமுக 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆளுகிற வாய்ப்பை ஆட்சி அமைத்தால் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் முகம்னு எடுத்துக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அப்படி வரலைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர் என்பதுதான் புரிந்து கொள்ள முடியுது. இந்த ஒருங்கிணைப்பு முயற்சிங்கிறது எப்படி சார் இருக்குது? இல்லை, ஒருங்கிணைப்பு முயற்சிங்கிறது இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்த அரசியலுமே குழம்பி போயிருக்கு. இந்த குழப்பத்தில் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? அவர் பாஜக கூட்டணிக்கு போறாரா, அதிமுகவோடு கூட்டணி சொல்கிறாரா, இல்ல தனித்து களம் காண்கிறாரா என்பதுதான். எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகம் என்பது விஜய உள்ள கொண்டு வந்துட்டா 2 விஷயங்கள் அவருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறார். ஒன்று, விஜய் திமுகவை எதிர்க்கிறதுனால இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைச்சிடலாம். அடுத்து இந்த பர்செப்ஷன் இருக்கு இல்லையா, அதிமுக எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததான் ஆட்சி அமைக்க முடியும், ஜெயிக்க முடியுங்கிறத அதை உடைச்சிடலாம்.
உடைச்சிடலாம். அதற்கு அவர் வந்து நினைக்கிறாரு. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவர்கள், எடப்பாடி பழனிசாமியால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அரவணைப்பதற்கு அவர் தவறினால் விஜயோடு கைகோர்ப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருமே வந்து விஜயோட கை இருக்கு. ஆனா அதுல தினகரனும் ஓபிஎஸும் கிட்டத்தட்ட திமுக கூடவும் ஒரு மறைமுக ஒப்பந்தத்தில் இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா டிடிவி எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு விஜய் ஒரு பெரிய ஒரு தலைவராகவும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை வந்துட்டு டிடிவி கட்டமைக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது ரெண்டு ஆப்ஷன் தான். ஒண்ணு திமுக இல்லைன்னா விஜய். திமுக கூட போறதா அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டாரு. அப்ப விஜய் பலம் பெறுவார். அந்த இடத்துல வந்து இரண்டாவது இடத்துக்கான போட்டியா, முதல் இடத்துக்கான போட்டியா, இதெல்லாம் ஒரு அதனாலதான் நீங்க டெல்லியில கூட பார்த்தீங்கன்னா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல மாதாந்திர அறிக்கையை கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. அப்ப எத்தனை மாசத்துக்கு இந்த கேஸ் நடக்கும்? மாதாந்திர அறிக்கைனா வருஷ கணக்கில் நடக்கணும் இல்ல? அப்ப எத்தனை மாதங்கிற கணக்கே இல்லாம போகுது. அப்ப எனக்கு என்னவோ அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் 27 வர வரைக்கும் இந்த கேஸ் இந்த வழக்க காமிச்சே விஜய வரலன்னா நீங்க தான் காரணம்னு பிடிச்சி உள்ள போட்டுருவேன் என்று கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு பாஜக சிபிஐயை பயன்படுத்தி கொள்ளும் என்பதாகத்தான் தெரியுது. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தமிழ்நாட்டில் உள்ள சாதி பெயர்கள் வந்துட்டு தெருக்களிலிருந்து நீக்கப்படும் சொல்லி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு அது வந்து நடைமுறைக்கு வந்து ஒரு இடங்களையும் அந்த வேலைகள் தொடங்கப்பட்டு இருக்கு சார். ஊர்கள் பேர்லேயும் அதிகமாக வந்து சாதி பேர் இருக்கு. இப்போ நாயுடுங்கிற பேர் இருக்கும், நாயக்கனூர்னு இருக்கும், கவுண்டன்பாளையன் இருக்கும். இது மாதிரி சாதிகளுடைய பேர்கள் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப ஜிடி நாயுடுவோடைய பேரில் பாலத்துக்கு பேர் வைக்கிறாங்க. அடுத்து நாராயணசாமி நாயுடு பேரில் ரயில்வே மேம்பாலத்துக்கும் வந்துட்டு பேர் சூட்டப்படும்னு அறிவிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்பு கலைஞர் காலத்திலே நினைக்கிறேன், கோவையில் இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதை ஜிடி நாயுடு பல்கலைக்கழகம், அது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம்ங்கிறத ஜிடி நாயுடு வேளாண் பல்கலைக்கழகம்னு கலைஞர் காலத்தில் பேர் மாற்றினாங்க. அதற்கு பின்னர் அந்த பெயர் திருப்பி மாற்றப்பட்டது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மாற்றப்பட்டது என்றே வந்து அது மாற்றப்பட்டது. கோவையில் ஜிடி நாயுடு வீதி தெரு இருந்தது, பேர் அளிக்கப்பட்டது. திமுக காரங்க தான் இந்த சாதி பெயர் அழிக்கணும்னு சொல்லி அது சமூக வலைதளங்கள்ல எல்லாம் வந்தது. அந்த போர்டு இவங்க வச்சு அழிச்சதெல்லாம் ஒரு கவுன்சிலர் போய் அதை அழிக்கிறாரு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒருபுறம் ஜாதி பெயர் இருக்கக்கூடாது தெருக்களுக்குன்னு சொல்லி ஒரு ஜியோ வருது. அந்த ஜியோ வந்த அன்னைக்கு மத்தியானமா ஜிடி நாயுடு பாலத்துக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போ ஒன்றுக்கொன்று இது வந்து முரணாக இருக்குது. முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இந்த விஷயத்துல முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நடந்து கொள்கிறார். குறைஞ்சபட்சம் பழைய பேர்களை மாத்துறாங்களோ இல்லையோ, இதுக்கப்புறம் நாங்க பேர் வைப்பதை தவிர்ப்போம் என்கிறதாவது கொள்கை ரீதியா முடிவு எடுத்துருக்கோம். கொள்கை ரீதியா ஒரு முடிவு, செயல்பாடுகள்ல ஒரு முடிவு என்பது வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இது ஒரு தேர்தல் அரசியலாவே எடுத்துக்கலாம். 26 தேர்தலாக வந்துட்டு பயன்படுத்தார். இறுதியாக ஒரு கேள்வி சார், செங்கோட்டையன் அவர்களும் நீங்களும் சரி, சைதை துரைசாமி போன்றவர்கள் நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய காலம் தொட்டே வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எம்ஜிஆரினுடைய முகங்களாக தற்போது நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. இன்று அதிமுகவில் இருக்கிற பல பேருக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியாது, பல அமைச்சர்கள் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் அதிமுக தன்னை வந்து கட்டமைத்து கொண்டு தெருக்கள் ஒவ்வொரு தெருலையும் அதிமுக கொடி பறக்காத இடமே இல்லைங்கிற சூழ்நிலை மாறி இருக்கு. அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் பதவியில் இவர் எடுத்ததில் இருந்து கட்சி வந்து அதாவது 99 முறை தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் சமூக வலைதளங்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவிற்கு வந்து ஒரு நிலைமையில் கட்சி போயிருக்குது. எப்படி பார்க்குறீங்க? எப்படிப்பட்ட இயக்கம் அப்படிங்க? அதிமுகவின் பெரும் துயர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் பேர் அழிவு எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு தலைவராக இருப்பது. இந்த ரெண்டும் மாற்றப்படணும். அல்லது அவர் இந்த கட்சியை புரட்சி தலைவரோடு பயணித்த எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து வழி நடத்தணும். எது எப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் கட்சி ஆளுகிற கட்சியாக உருவெடுக்கணும். எம்ஜிஆர் காலத்தை போல எல்லா தேர்தல்களிலும் வெல்லுகிற கட்சியாக, வென்று ஆட்சி அமைக்கிற கட்சியாக உருவெடுக்கணும். ஆனா நேற்று கூட நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் ஒரு உத்தரவுல சொல்லியிருப்பார், இன்றைக்கு அதிமுக கொள்ளையர்களின் கூடாரமா இருக்கு. அதாவது வேலுமணி வழக்குல இதே திரு ஸ்டாலின் கோயம்புத்தூர்ல பேசுறாரு, அதெல்லாம் வீடியோ சமூக வலைதளங்கள்ல இருக்கும். 90 நாளில்
இந்த ஊழல்வாதிகளை சிறையில் அடைப்பேன் சொன்னவர் யாருங்க? இன்றைய முதலமைச்சர். 4 வருஷம் ஆயிடுச்சு. கவர்னரை போய் பார்த்து 14 அமைச்சர்கள்ட்ட மனு கொடுத்தார். ஊழல் பட்டியல் வந்து கொடுத்தார். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் தனி நீதிமன்றம் அமைப்பேன் சொன்னவர் யாருங்க? முதலமைச்சர். பலமுறை 2 முறை கவர்னர்கிட்ட மனு கொடுத்தார்கள். இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குது? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அத ஒரு நீதிபதி நொந்து போய் வெந்து போய் நேத்து சொல்றாரு, ஊழல்ல 2 பேரும் கூட்டா இருக்கிறீங்க, அவங்க அடிச்சதுல நீங்க பங்கு வாங்கிட்டீங்க, நீங்க அடிக்கிறதுல அவங்களுக்கு பங்கு கொடுக்குறீங்க, இவங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒப்பந்தத்துல இந்த வழக்குல எந்த முன்னேற்றமும் இல்லை என்று ஒரு நீதிபதி நொந்து போய் நேத்து சொல்றாரு. அப்ப சர்வகட்சி அரசியல் செய்யக்கூடிய வகையில இந்த ஊழல்வாதிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. விஜய் இன்றைக்கு ஒரு எழுச்சி பெற்றவராக தோன்றுவதற்கு இதுவும் ஒரு காரணம். இவர்களுக்குள்ள இருக்கிற இந்த ஊழல் கூட்டணியும் ஒரு காரணம். ஆனா அந்த பக்கம் லாட்டரி அது ஒரு பலகீனம். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவுடைய நேர்காணலில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார்.